முற்போக்கு கூட்டினுடைய வேட்பாளராக மாண்புமிகு தமிழக முதல்வரால் அறிவிக்கப்பட்ட கருணாசாகிய நான் இன்றைக்கு என்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறேன். ஸோ 3 மணிக்குள்ள அதோட இதெல்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக மாண்புமிகு தளபதியார் அவர்கள் சிவகங்கை தொகுதியினுடைய கட்சி நிர்வாகிகள் மட்டுமில்லாது, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் மட்டுமில்லாது, ஒட்டுமொத்த மதசார்பற்ற கூட்டணி கட்சி அனைவருடைய ஒத்துழைப்போடு, அனைவருடைய வாக்கு சேகரிப்போடு நிச்சயமாக கடந்த 10 ஆண்டுகளில் வெற்றி பெறாமல் இருக்கக்கூடிய உதயசூரியன் சின்னத்தை நிச்சயமாக வெற்றி பெற செய்து அந்த வெற்றியை கழக நிர்வாகிகளோடு நான் மாண்புமிகு முதல்வரிடத்திலே சமர்ப்பிப்பேன். நன்றி. ஆனா திமுக வந்து இரட்டை வேடம் போடுவதை வந்து எடப்பாடி காரணம் என்ன, பாண்டிச்சேரியில கம்யூனிஸ்ட் இல்லாம ஒரு கூட்டம் நிக்கிறீங்க, அதனால இரட்டை வேடம் போடுறதுன்னு ஒரு குற்றச்சாட்டு. இது எப்படி பாருங்க? சரி, இரட்டை வேஷத்துல ஆஸ்கார் அவார்டு வாங்கினவர் எடப்பாடி, அவரு போய் என்ன ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சம் அவரை ரீகலெக்ட் பண்ண சொல்லுங்க எல்லாத்தையும். இரட்டை வேடம் அவரா எவரு அப்படிங்கிறது அவருக்கே தெரியும். தேஜக கூட்டணி எங்க ஓட்டு பாதிக்கப்பட்ட திமுக ஓட்டையும் திருமாவளவன் ஓட்டையை மட்டும்தான் பிரிக்கும், எங்களோட கட்சிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி எத்திராஜா சொல்லியிருக்காரு. அவங்களோட கூட்டணி எச் ராஜனா யாரு? இவரு நம்ம அவரு. சரி சரி, என்ன அவரு பிஜேபி தான் இங்க இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க, அவர் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காரு அப்பையில இருந்தே. தாமரை அவரு தமிழிச்சு தான் சொல்லி மலரும் ரொம்ப வறட்சியான பகுதி சார் சிவகங்கை மாவட்டம். அவரும் இங்கதான் இருக்காரு போல இருக்கு, காரைக்குடி பக்கத்துல. இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இவ்வளவு அதிகாரம் இருக்குங்கிறாரு, கோர்ட்டை அவமரியாதை பேசுறாரு, நீதிபதிகளை தரக்குறைவா பேசுறாரு, காவல் அதிகாரிகளை மட்டமா பேசுறாரு. ஆனா இவ்வளவு இருக்கிறவரு என்ன செஞ்சிருக்காரு? அவங்களுடைய 10 ஆண்டுகளுக்கு மேல பாஜக மத்தியில் ஆட்சி பண்ணிருக்கு. என்னத்தை கொண்டு வந்திருக்காரு சிவகங்கை? அவருக்கெல்லாம் ஓட்டு கேட்கறதுக்கு என்ன தகுதி இருக்கு? முதல்ல இந்த மக்களிடத்துல போய் நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன், பாஜக மத்திய அரசு இவ்வளவு காரியங்கள் நாங்க செஞ்சிருக்கோம், நீங்க எங்களை ஓட்டு போடணும்னு கேட்கறதுக்கு வரல என்ன தகுதி? ஆனா விஜயோட வரவால் ஓட்டு எங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். ஐயோ, விஜய் ஓட்டு விஜய்க்கு வருங்க. அவர் அவர் ரசிகர்கள் கொஞ்சம் பேர் அவர் ஓட்டு போடத்தானே செய்வாங்க, நம்ம அதை இல்லைன்னா சொல்ல முடியாதுல்ல. அது அவருடைய ஓட்டு. இவங்களுக்கு ஓட்டு இருந்தா தானே இவங்களுக்கு பிரிக்கிறதுக்கு. ஓட்டு இல்லாத சட்டிக்குள்ள ஒண்ணுமே இல்லாத கஞ்சி இருக்கு, பலகாரம் இருக்கு, சாம்பார் இருக்குன்னு சொல்லிட்டு தான் தெரிய வேண்டியதுதான். ஒண்ணும் இல்லாத குண்டாஞ்சட்டியில கையை விட்டுட்டு கடை கடன்னு கத்திக்கிட்டு இருக்காரு ஹெச் ராஜா எல்லாம். அவ்வளவுதான். கார்த்திக் சிதம்பரம் காரைக்குடியில பேசியிருக்கிறாரு, சீமான் வெளியூர்கார வெளியூர் வேட்பாளர்களை ஆதரிக்க கூடாது, அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா ஊரை விட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. அது பொதுவா சொல்லியிருக்கிறாரு. இல்ல, அது பொதுவா எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே சொல்றதுதான். அப்படி பார்த்தா என்னை ஏத்து நிக்கிறவர் கூட தான் என்ன வெளியூர் வேட்பாளர்னு சொல்றாரு. ஆனா எனக்கு இங்க 14 ஏக்கர் செம்டி, அது கரெக்டா எனக்கு புள்ளிவரம் தெரியல, ஒரு 14 ஏக்கர் தோட்டத்துல ஒரு பெரிய நல்ல ஒரு செட்டிநாடு ஸ்டைல ஒரு மினியேச்சர் வீடு கட்டி, ஒரு ஓட்டு வீடு கட்டி, ஒரு கீத்து வீடு கட்டி, கிட்டத்தட்ட 8 வருஷமா நான் இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னுடைய படப்பிடிப்பை தவிர மற்ற எல்லா நாட்களையும் நான் சிவகங்கையில தான் அந்த 8 வருஷமா இருக்கிறேன். என் பொண்டாட்டி இருக்காங்க, வேணா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் என்ன. அதனால நாம வெளியூர் உள்ளூருங்கிற பிரச்சனை. அப்படி பார்த்தா என்ன ஏத்து நிக்கிறவர் வெளியூருக்காரர் தானே. அவர் தேவைப்பட்டதானே அவர் சொந்த ஊர். இந்த ஊர்ல அவருக்கு என்ன வீடு இருக்கா, வாசல் இருக்கா, என்ன இருக்கு? அது கிடையாது. அரசு அதிகாரிகள் கூட வெளியூர்ல தான் வேலை செய்யறாங்க. மக்கள் வாக்களித்து நம்மளை தேர்வு செய்து விட்டால் நாம மக்களுக்கான பணிகளை எப்படி அரசு அதிகாரிகள் செய்யறாங்களோ அதே மாதிரி நாம இருந்து தனி கவனம் செலுத்தி செய்யணும். அதுலயும் குறிப்பா சிவகங்கை மாவட்டத்துல ஒரு ஹெட் குவார்டர்ஸ், அதனுடைய தலைமை நகரம் சிவகங்கை. ஸோ அந்த தலைமை நகரம் சிவகங்கையை நாம் ஒரு முற்போக்கான எண்ணங்களோட, முற்போக்கு திட்டங்களோடு, முதலமைச்சரோட அனுகரணையோடு, அவருடைய ஆலோசனையின்படியில இதை ஒரு சிறந்த ஒரு தொகுதியாக மாற்றணும். நான் எப்படி ஒரு நட்சத்திர வேட்பாளர்னு சொல்றீங்களோ அதே மாதிரி நான் போட்டியிடக்கூடிய அந்த சிவகங்கையும் ஒரு நட்சத்திர தொகுதியாக, முன்னேற்றம் அடைந்த ஒரு தொகுதியாக மாற்றணுங்கிறது தான் எங்களுடைய இலக்கு. நிச்சயமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதற்கு எங்களுக்கு உறுதுணையாகவும், எங்களது அமைச்சர் அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்னு நம்புறேன். வாய்ப்பு இருக்கா? உங்க மகன் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, அவர் வேலை நடிக்கிறது, நான் தான் நடிச்சுக்கிட்டு இங்கிட்டு மாதிரி ரெண்டு பண்றோம். அதனால அவர் அதுல அவர் நடிக்கிறது இப்பதான் அவர் நடிக்க வந்திருக்காரு. ஸோ அவர் நல்லபடியா அந்த துறையில கவனம் செலுத்தி அவர் இன்னைக்கு ஒரு நல்ல நடிகரா அவர் தனித்துவமா இயங்கணும் அப்படிங்கிறது எனக்கு எண்ணம். சினிமா நடிகர்கள் அரசியல் சார்ந்து, அதாவது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழகத்தில் வலுவாக இருக்கணும். மத ரீதியான சக்திகளுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இடம் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா தமிழக மக்களுடைய அவங்களுடைய பணம், அவங்களுடைய மொழி ரீதியாக தான் நடிச்சுதான் நம்ம அவங்கள வச்சுதான் நம்ம இங்க வாழ்றோம். அப்போ அவங்க கொடுக்குற இந்த காசு பணம் இதை வச்சு வாழக்கூடிய நாம அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம குரல் கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நல்ல நடிகர்கள் இருக்காங்க.
ஒரு மதத்தின் பேரால் பாஜக அரசு செய்ய போகிற அந்த அநியாயங்களை தட்டி கேட்கணும். ஒரு மத அரசியலை மக்கள்கிட்ட வந்து புகுத்த நினைக்கிறது சரியானது இல்லை அப்படிங்கிறத மாதிரியான உணர்வு உள்ள நடிகர்கள் நிச்சயமாக வந்து எனக்கா பிரச்சனை. நன்றி.